மக்கள் செல்வரை பொறுத்தளவுக்கு அதிமுக இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அம்மா பேரில் இருந்து புரட்சித் தலைவர்லேருந்து எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் செல்வர் யாருன்னு. அவரை இவர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவரை பற்றி பச்சையாக அவதூறு பரப்பிக்கிட்டு நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தோம். எங்கள் மாவட்ட செயலர்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாருங்க. அன்றைக்கே நாங்கள் வீடு முற்றுகையிட வர வேண்டியது. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் எங்களுக்கு எந்த பர்மிஷன் கொடுக்க கிடையாது. எங்களால் எங்களுக்கு உண்டான அவர் திட்டதுனால எங்களுக்கு வேகம் அதிகரித்து தான் நாங்கள் வந்தோம். ஆனால் திருப்பி இது மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக மிக பெரும் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்துறது மட்டும் இல்லாமல் பெரிய தர்ணாக்கு நடத்துவோம். காரணம் நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இவர் தலைவரை இவர் கட்சியிலேருந்து 2 வாட்டி தூக்கி விட்டார். இவர் அப்படியே பட்டாலும் எங்களை பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இவர் கேட்குறாரு டிரைவரே ஓட்டு போட மாட்டாருன்ட்டு. ஆனால் நான் கேட்குறேன், 1 லட்சத்துக்கு மேலே செந்தில் இங்கே வாங்கினாரு பார்லிமெண்ட்ல, ஆர்கே நகர்ல தனிமா. அவராச்சும் தலைவர் ஜெயிச்சாதுங்க. அவர் கை காமிச்சு குக்கர் சின்னத்துல 1 லட்சத்து ஓட்டுக்கு மேல காசை கொடுக்காம வாங்கினவருங்க எங்க மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன். அப்போ நீங்க டிரைவர் ஓட்டு போடாத எப்படிப்பா 1 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினாரு? அதோட மக்கள் செல்வர் 3 லட்சத்துக்கிட்ட ஓட்டு வாங்கினாரு. அதெல்லாம் யார் போட்ட ஓட்டு? அப்போ உனக்கு யூடியூப் சேனல் நடத்த உனக்கு தெரியலையா? உண்மை எது பொய்யதுன்னு தெரியாம ஏன் எடப்பாடியிட்ட காசு வாங்கிட்டு பொய் பிரச்சாரத்தை பண்ற? உனக்கு காசு வேணும்னா வேற தொழில் பாரு. ஆனால் தயவு செய்து எங்களை தட்டி விடாதீங்க. வேணா வேதாமண்ணா தயார்னு நாங்கள் வந்திருக்கோம். விவாதாமண்ணா தயாராக இருக்கோம். 87 இவரோட வயசு எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவருக்கு வயசு என்னன்னு தெரியும். பாத்துங்க, அதான் உண்மை. அவர் கோவில் பற்றி வீராணத்துக்கு வர சொன்னாரு. பயந்தாங்குழியா இருந்துகிட்டு என் தலைவரை பேச அருகதே கிடையாது. இதுதான் உண்மை. மக்கள் செல்வரோட வயசு எவ்வளவுங்க? இவர் வயசு எவ்வளவுங்க? இவருக்கு என்னங்க எங்களை பத்தி தெரியும்? மக்கள் செல்வர் வயசு எப்படி? என்னோட ஒரு சின்ன கேள்விதான். அவர் வீராணத்துக்கு வாங்க, வீராணத்துல கேட்டு பாருங்க இப்படின்னு சொல்லி பேசினாரு. எனக்கு நானும் ஊர் பூரா கேட்டேன், வீராணத்துக்காரங்க யாருமே சரியா தெரியல அப்படிங்கிறாங்க. சரி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு வர்றோம். இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வர்றேன். இவர் பொம்பளை மாதிரி வீட்டை பூட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அவர் தைரியம் இருந்தா வெளில வர சொல்லுங்க. ஒரே ஒரு இன்னைக்குதான் இவ்வளவு நாள் காலமா அவர் தலைமறைவா இருந்தாரு. இன்னைக்குதான் அவர் ஊருக்கு வந்திருக்காரு. இப்பதான் போலீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம்.